எங்களை வாழ வைக்கும் இந்திய தேசிய ராணுவத்தில் பணியாற்றிய எங்கள் அன்பு தந்தை தியாகி எஸ் தனுஷ்கோடி அவர்களுக்கு இந்த திரைப்படத்தை காணிக்கையாக்குகின்றேன். விருதுநகர் சந்திப்பு. அன்று விருதுபட்டி என்னும் ஒரு சிறிய ஊராக இருந்து இன்று கல்வியிலும் தேசத்தொண்டிலும் ஆன்மீக துறையிலும் இந்த உலகமே வியக்கும் அளவு உயர்ந்து புகழோடு விளங்குகின்றது. தன்னலம் கருதாமல் ஊர் நலனுக்காகவே வாழ்ந்த எத்தனையோ பண்பாளர்களின் தியாக உள்ளம் கொண்ட பெரியவர்களின் நன்முயற்சியால் ஏழை எளியவர்களின் கல்விக்காக உருவாக்கிய கல்வி ஸ்தாபனங்கள் இப்பகுதியில் ஏராளம். அத்தகைய நல்ல உள்ளம் கொண்ட ஒரு தியாகியின் குடும்பம், ஒரு ஆசிரியரின் குடும்பம், அவரால் படித்து உயர்ந்த ஒரு ஏழை பெண் ஆகியோரை சுற்றி நிகழும் இந்த நிகழ்வுகளை நயம்படச் சொல்லும் இந்த விருதுநகர் சந்திப்பு. கல்லூரி காலம் ஒரு இன்ப பயணம்.
பறவைகள் புது புது உறவுகள் பிறக்கும் மறக்க முடியா வண்ண வண்ண நினைவுகள் என்றென்றும் கருமாய் இனிக்குமோ சிறகுகள் மூளைத்த சின்ன சின்ன பறவைகள் புது புது உறவுகள் பிறக்கும் மறக்க முடியா வண்ண வண்ண நினைவுகள் என்றென்றும் கரும்பாய் இணைக்கும் காற்றுக்கும் மழைக்கும் தடையேது ஆட்டமும் பாட்டமும் குறையாது மாணவன் நினைத்தால் எதுவும் முடியும் மானிடம் காக்கும் உலகினை படைப்போம் கல்லூரி காலம் ஒரு இன்ப பயணம் காலத்தை வெல்லும் நல்ல கல்வி பயணம் கட்டடிச்சு படத்துக்கு போவோம் பிட்டடிச்சு பரீட்சை எழுதுவோம் ரெட்டை ஜட ரூபாவோட கடலை போடுவோம் இல்லாத பாட்டிய சொல்லி 7 தடவை லீவு போடுவோம் பொல்லாத பொண்ணுங்களை கண்டா ஓடி ஒளிஞ்சுப்போம் பெத்தவங்க பணத்துல மஞ்ச குளிப்போம் பிஸ்கட்டும் தேதி வந்தா பேந்த பேந்த முடிப்போம் பெத்தவங்க பணத்துல மஞ்ச குளிப்போம் பிஸ்கட்டும் தேதி வந்தா பேந்த பேந்த முடிப்போம் கல்லூரி காலம் ஒரு இன்ப பயணம் காலத்தை வெல்லும் நல்ல கல்வி பயணம் வாழ்க்கையின் வெற்றிக்கு ஒரு முகவுரையாகும் வாழ்வெல்லாம் சொல்லிக் கொள்ளும் அறிவுரையாகும் வாழ்வெல்லாம் சொல்லிக் கொள்ளும் அறிவுரையாகும் வாழ்வெல்லாம் சொல்லிக் கொள்ளும் அறிவுரையாகும் இதான் கட்ட வரல நீட்டிட்டு இருக்கா? அது ஒண்ணு இல்லனே, காலங்காத்துல ஒவ்வொரு வண்டிக்கா லிஃப்ட் கேட்டு கேட்டு டீ குடிக்கும் போது கூடவா? பீர் குடிக்கும் போது அப்படித்தான். மச்சான் சுபே, ஏய் மச்சான் 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 மச்சான். அப்புறம் டேய் கொஞ்சம் நகர்றா. டேய் காலேஜ் போறேன்டா. நான் வந்து கலப்படுக்கு போறேன். மச்சான் சிங்கிள் டீ கூட கேளு, கப் டீ கூட வாங்கி தரேன். ஆனா இந்த கப் அடிச்ச பாடிய என் பைக்ல ஏத்த மாட்டேன். ஏன்னா என் அப்புச்சி வையும்டா. போடா அப்புச்சி வையும் ஆயா வையும். எனக்கு ஒரு நேரம் வரும்டா. அப்ப ஒரு பிளைட் வாங்கி ஓட்டுறான் பாரு. முதல்ல பிளேட் வாங்குடா, அதுக்கப்புறம் பிளைட் வாங்கலாம். போடா போடா. டேய் ஏன் மச்சான் வந்துட்டான்டா. ஏன் மச்சான் ஐயா மச்சான் வந்துட்டா. ஏய் மச்சான், புது பைக், புது டாங்க், புது லைட். அது ஏன் நேரத்துல வந்தடா? முதல்ல போய் பேப்பர் வாங்கிட்டு போ. பேப்பரா? ஆமா, நீ பைக் வாங்குற பேப்பர் வரைக்கும் வந்துட்டா? அதுல மச்சான் உன் சீட்டை வச்சு என் சீட்டை அசிங்கம் பண்ணக்கூடாதுல்ல, அதனாலதான். டேய் இதுக்கு அவங்க அசிங்கப்படுத்துறதே பரவாயில்லையாடா? ஏ மச்சான் சத்யா, பைக் வாங்குனதுக்கு அப்புறம் பைக்ல உட்காந்து நீ வரும்போது சும்மா ஹீரோ மாதிரி சூப்பரா இருக்குடா. தேங்க்ஸ் மாப்ள. ரேஸ் வச்சுக்குமா? ரைட். டேய் டேய் போடா போ. மச்சான் கம் ஆன் கம் ஆன் போடு. போடு. தூக்கு தூக்கு. யார் பண்ற? என்னடா மச்சான், ஜிம்முக்கு போனா கேட்க மாட்டேங்கன்னு இப்ப பாடி பாரு பாரு இருக்கு. டேய் மச்சான் நான் இங்க இருக்கேன்டா. ஹலோ மிஸ்டர், முதல்ல வண்டி விட்டு கீழே இறங்குறீங்களா? ஹலோ, இது ஏன் வண்டி, நீ முதல்ல கீழே இறங்கு. டேய் முதல்ல அவன வண்டில இறங்க சொல்றா. ஐயோ
முதல்ல என் வண்டி குடுறா. இந்தாமா வண்டி, நல்லா பாத்துக்கமா. இதான வண்டி. நான்சென்ஸ். நான்சென்ஸா? ஐயே, சரியான வயாடியா போல இருக்கு. என்ன மச்சான், வண்டி வாங்கின முத நாள இப்படி அசத்துற? வண்டியை எடு. மச்சான் அங்க பாடா, நம்மள ஜெயிச்சுட்டாங்கடா. அட பாவிங்களா, எங்களை நாக் அவுட் பண்ணி நீங்க ஜெயிச்சிட்டீங்களேடா. வேலைக்கு சேர்ந்து 4 வருஷம் ஆச்சு. வணக்கம்மா. ராமு, அந்த வேனை கொண்டு போய் பார்க்கிங் பிளேஸ்ல நிக்க வைக்க சொல்லுங்க. சரிங்கம்மா. குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். குட் மார்னிங். அம்மா ஒரு மணி நேரமா வெளியே காத்துட்டாங்கம்மா. வர சொல்லவா? வர சொல்லுங்க. வாங்க வாங்க வாங்க. இவங்க தான்மா. அம்மா வணக்கம்மா. வாங்க. என்ன விஷயம்? என் பொண்ணோட டிசி வாங்க வந்தம்மா. ஏன் சந்தன மாதிரி நல்லா தானே படிக்கிறா? அம்மா இப்ப உள்ள நிலைமையில படிக்க வைக்க முடியாம இருக்குமா. நம்ம கல்லூரியில படிக்கணும்னு ஆசைப்படுற எந்த பிள்ளைங்களுக்கும் பணம் ஒரு தடையா இருக்க கூடாதுன்னு தான் நான் ஒரு ட்ரஸ்ட் ஃபார்ம் பண்ணிருக்கேன். அதுல உங்களுக்கு தேவையான எல்லா உதவிகளும் கிடைக்கும். மாடசாமி, அம்மா. இவங்கள ஆபீஸ் ரூம் கூட்டிட்டு போய் அந்த ஃபார்ம் வாங்கி கொடுத்து எல்லாம் ஃபில்அப் பண்ணி கொடு. சரிங்கம்மா. ஈகை தருவது கல்வி, அது வெறும் வார்த்தையால மட்டும்தான் முடியும்னு நினைச்சம்மா. அது நீங்க உண்மையை நீங்க நிரூபிச்சிட்டீங்கம்மா. சரி சரி, ஆக வேண்டியதை பாருங்க. வர்றேங்கம்மா. ரொம்ப நன்றிம்மா. வர்றேங்கம்மா. என்ன மச்சான், நீ பாடுறதுக்கு என்ன துப்பிட்டு போறா? இவ்வளவு பெத்தவளுக்குன்னே பழமொழி வச்சிருக்கா தெரியுமோ? தெரியுமே, காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சும்பா. அதானே? அதேதான். ஆமாண்டா. டேய் மச்சான், அங்க பாருடா. என்னடா மச்சான், பிரின்ஸ் ரூம்ல இருந்து பட்டாம்பூச்சி படபடன்னு பறந்து வருது. ரெக்கே இல்லாத பட்டாம்பூச்சிரா. டேய் மாப்ள, இப்பதானே சேர்ந்திருக்கா, அதான் அந்தரத்துல பறந்து வருது பறவை. டேய் டேய் மச்சான் மச்சான், அவளை ஏதாவது பண்ணணும்டா. பண்ணிடுவான். நச்சுன்னு இருக்காடா. என்னம்மா கண்ணு, ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்டா? ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ற ஸ்டூடண்ட். நீ ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்றியோ லாஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்றியோ? உனக்கு ஏசுநாதர தெரியுமா? எங்க இது மாதிரி நில்லு பாப்போம். இல்ல, எனக்கு அருணகிரிநாதர் தான் தெரியும். வணக்கம் வணக்கம் வணக்கம். என்னடா மச்சான், பிடியே கொடுக்க மாட்டேங்கிறா? அவ புடி கொடுக்கலன்னா என்னடா? இப்ப பாரு. வழி விடுங்கடா, அம்முனி போகட்டும். நமக்கிட்டே வா. உனக்குலாம் அக்கா தங்கச்சி இல்ல? அங்க போய் அவுத்து பார்க்க வேண்டியதானே? எவ்வளவு பேர் படிக்கிறீங்க? இந்த மாதிரி ஈவ்டீசிங்னால எத்தனை பொண்ணுங்க லைஃப் ஸ்பாயில் இருக்கு தெரியுமா? ஈவ்டீசிங்னா முன்ன பின்ன அப்படித்தாமா இருக்கும். படம் பார்த்தது இல்லையா? சும்மா ஜட்டியோட ஆடுறத. போட பொறுக்கி. இப்ப நான் சொல்றது நல்லா கவனிங்க. SiCl4 + 2H2 gives வணக்கம்மா. வணக்கம். Si + 4HCl. உங்களுக்கு எல்லாம் புரியுதா? புரியலனா மறுபடியும் கேளுங்க, புரியுது. ஓகே. வணக்கம் மேடம். என்ன சார் நீங்களே இப்படி? மேடம், காலைல கோழிக்கு 5 மணிக்கு எழுதிட்டேன். என் பொண்டாட்டி பகுதி கருவடவங்க அனுப்பிட்டா. அதுக்கப்புறம் புறப்பட்டு சைக்கிள் வரேன், டிராபிக் ஜாம். அதையும் தாண்டி வரேன், சைக்கிள் காத்தாரு. மேடம் கொஞ்சம் குறைஞ்சு வந்து கேளுங்களேன். கேட்ல இருந்து வேகமா கிளாஸ் பக்கம் வரேன். 9:10 ராகாலம். ராகாலத்துக்குள்ள போக முடியும் மேடம். அதான் மேடம் லேட்டு. இப்ப நீங்க கிளாஸுக்குள்ள போங்க போங்க. என்ன தூங்குத? வாழை மரம் பிடிக்குமா? மரம் பிடிக்கும். அதை விட மரத்துல காய்க்கிற வாழைக்கொலை ரொம்ப பிடிக்கும். இங்க பாரு, எத்தனை நாளும் பின்னாலே சுத்துறது. நம்ம 2 பேரும் கல்யாணத்தை முடிச்சோம்னா ஒரே வாழையில உட்காந்து 2 பேரும் சாப்பிடலாம்ல. யோ, உனக்கு ஒரு வேலை இல்ல? உனக்கு வேலை இல்ல, அந்த ஆளுக்கு வேலை இல்லையா? இங்க பாரு, அந்த ஆளை நம்பாத. என் சொத்துப்புறம் உன் பேருக்கு வைக்கேன். நாளைக்கு கண்டிப்பா வருவேன். சரி வருவியா?
என்னய்யா சும்மா என்னையா சொல்லுயா. உனக்கு வாழைக்கண்ணா ரொம்ப பிடிக்கும்ல, அதனால 2-3 வாழைக்கண்ணு வாங்கி இங்க நட்ட வச்சுட்டுமா. ஆமா, இது வளர்ந்து மரமாயி கொலையாயி காயாயி பழமாயி நான் சாப்பிடறதுக்குள்ள அந்த ஆள் வந்து என்ன சாப்பிடுவான். யோ போய் வேலை பார்த்துக்கிட்டு போய் நாளைக்கு ஒழுங்கா பழம் வாங்கிட்டு வா போ. குப்பம்மா பழம் வாழைப்பழம் கொஞ்சம் கிட்ட வாயே, கொஞ்சம் கிட்ட வாயே, வாயே. சரி போய் முதல்ல புளியா போயாண்ணா. இதோட உலகழகி பொறுக்கி போடான்னு சொல்லு இல்ல வாடான்னு சொல்லு, பொறிக்கின்னு சொல்லு இல்ல போக்கிரின்னு சொல்லு, மாமான்னு சொல்லு இல்ல மச்சான்னு சொல்லு, ஆனா அண்ணன்னு மட்டும் சொல்லிடாத. இத தாண்டா எதிர்பார்த்தேன். ஏண்டா எப்ப பார்த்தாலும் இவனுக்கு துப்புறதே வேலையாடா? இதெல்லாம் சகஜ மாப்ள. டேய் மச்சான் அங்க பாருடா. இப்ப பாரா. எங்கடா போற? என்ன மச்சான் சீக்கிரமா வந்துட்ட காலேஜ். ஆமா ஸ்டூபிட். ஏண்டி அடிச்ச? மச்சான் ஏடா உன்னை அடிச்சிட்டு போறான்? ஓஹோ, அன்னைக்கு வண்டியில போய் மோதினமே அதுக்கு இன்னைக்கு வந்து அடிச்சிட்டு போறாளா? தெரியலடா, எதுக்கு அடிச்சான்னு தெரியல, ஆனா வலிக்கலடா. என்னடா சொல்ற? ஆமாடா. ஓஹோ, கதை அப்படி போகுதோ? எப்படி போதோ தெரியல, ஆனா ஏதோ நடக்குது. மாப்ள கன்ஃபார்ம்டா. நான்சென்ஸ். நான் பாட்டு கேட்டுட்டே இருக்கேன், நீ பேசாம வர. ஏண்டி அடிச்ச? அவன் என்ன பண்ணான்னு தெரியுமா? என்னடி பண்ணா? சத்யாவா இப்படி பண்ணா? ஆமாண்டி. டச் பண்ண முடியாதுன்னு சொன்னீங்க, எவ்வளவு இருந்தா என்னடா? என்னடா மச்சான் சொல்ற? சந்தியா அண்ணா பெரிய கொம்பா. அப்புறம் சந்தியாவுக்கு சந்தியாவை பின்னாடி தட்டினது நானு, ஆனா அடி வாங்கினது சத்யா. டேய் மச்சான், ஒரே கல்ல 2 மாங்க அடிச்சான் பாருடா. அடப்பாவி. சந்தியா சத்யாவை அடிச்சியா? ஆமா. எதுக்கு? பின்ன தூக்கி வச்சு கொஞ்சம் சொல்றியா? அத பண்ணது சத்யா இல்ல. அப்ப வேற யாரு? கிஷோர். கிஷோரா? ஆமா சந்தியா, பிராமிஸா அவன்தான். அத பத்தி அவன் பெருமையா பேசுறதை கேட்டுட்டு வந்துதான் நான் இப்ப சொல்றேன். கிஷோர்? ஓ மை காட், இப்பவே போய் அவனை என்ன பண்றேன்னு பாரு. சந்தியா, அவன் பொறுக்கி பையன், அவனை பண்றது இருக்கட்டும். சத்யாவை அடிச்சியே, அதுக்கு என்ன பண்ண போற? ஐயோ சாரி. சாரி இங்க கேட்காத, சத்யா கிட்ட போய் கேளு. நீங்களும் வாங்கடி. நீ தானே அடிச்ச, நீ போய் கேளு. ஐயோ ப்ளீஸ் ப்ளீஸ் நீங்களும் வாங்கடி ப்ளீஸ். ஓகே அங்க பாரு சத்யா. முதல்லாம் தண்ணி அங்க வரைக்கும் இருந்துச்சு மச்சான். போடி போடி போய் பேசு. ஐயோ இப்பெல்லாம் எந்த பொண்ணுல மச்சான் நம்ப முடியுது? அப்படியே மாப்ள, ஒரே போனுல 2 சிம் கார்டு வச்சிருக்காளுடா. ஒன்னு அவனுக்கு, அப்புறம் இன்னொருத்தனுக்கு. சத்யா மச்சான் அடிப்பாட்டி வந்திருக்கடா. இன்னொரு கணத்தையும் காட்ட சொல்லுவாளோ? மறுபடியுமா? உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். தனியா பேசணுமா? டேய் பப்ளிக்கா அடிக்கும் போது சரியா படல போல, உன்னை தனியா வச்சு குபுர புற நினைக்கிறேன். இங்க பாரு, ரூம் போட்டு வைக்கிறேன், அங்க வந்து அழுதுக்க. டேய் வாங்கடா போயிடலாம். என்னங்கடா அடியாளோட வந்துருப்பா போல இருக்கே. என்ன இவனுங்க தனியா விட்டு போறானுங்க? இனி நமக்கு இங்க வேலை இல்லைன்னு நினைக்கிறேன். வாங்கடி கிளாஸுக்கு போலாம். சரி வா போலாம். போச்சு, தனியா விட மாட்டணும், விட போறான்னு நினைக்கிறேன். ஏதோ தனியா பேசணும்னு சொன்னீங்களே, ஐ எம் வெரி சாரி. எதுக்கு? நான் உங்களை அடிச்சதுக்கு. ஆமா, என்ன எதுக்கு அடிச்சீங்க? அது ஒரு தப்பு நடந்து போச்சு. நானா தப்புண்ண? அச்சச்சோ நீங்க இல்ல, அது வேற. அப்ப என்ன எதுக்கு அடிச்சீங்க? இங்க பாருங்க, வீங்கி போச்சு. ஐயோ, கிஷோர் பண்ண தப்புக்கு நான் உங்களை. அதான பார்த்தேன், நான் தான் ஒண்ணுமே பண்ணலையே. சாரிங்க. வெறும்
வார்த்தையால மட்டும் சொன்னா போதுமா? வேற எப்படி சொல்லணும்? கையால அடிச்சதுக்கு இங்க சொல்லணும். ஆ சரி அப்படின்னா விடுங்க. கண்டிப்பா சாரி அப்படிதான் சொல்லணுமா? ஐயோ நீங்க சாரியே கேட்க வேண்டாம், ஆளை விட்டா போதும். ஹாய் மஞ்சு, இன்னைக்கு மேட்னி ஷோ படத்துக்கு போலாமா? நீ வரலாம் கூட பரவாயில்ல, உங்க அக்கா வந்துடு. அப்படி போடு. இன்றைக்கு மாணவர்களே ஒரு முக்கியமான பாடம். அதாவது காரணமாகிய பெரிய வெள்ளத்தில் நீந்தியும் அதன் கரையை காண முடியாமல் தவிக்கின்றேன். ஏனென்றால் ஊருறங்கும் வேளையிலும் நான் மட்டும் தூங்காமல் தவிக்கின்றேனே என்பதுதான் இந்த பாடலின் பொருளாகும். ஐயோ பசங்க வராங்க. என்னடா இது? தண்ணியே வரலையா? நீ ஏன்டா இப்படி? நானே உள்ள தண்ணி வரலன்னு வெளிய வந்து கலவனு பார்த்தா தண்ணி வரலையா? அட நாத்த முடிச்ச பேரே. இந்தடா பேப்பர். போ யூஸ் பண்ணிக்க. போ உள்ள வா. அது என்னமா மச்சான், நம்ம பசங்களுக்கு மட்டும் காலையிலேயே காலேஜுக்கு வந்து கக்கா போனாதான் காலை கடனே கழிச்ச மாதிரி இருக்கு. காலையில 10 மணி ஆனா காலேஜ் கேட்ட திறந்து கக்குச நார் அடிச்சிடுறேன் மச்சான். என்ன மச்சான் இது? விட்டு படம் பார்த்து போலீஸ்ட மாட்டின மாதிரி திருட்டு முடி முடிச்சு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஆமா மாப்ள, பொசிஷனே சரியில்லையே. வா பாப்போம். தெரியுது. எந்த சார கையில வாழைப்பழம் என்ன கதை? என்ன ப்ரொஃபசர் சார், கையில வாழைப்பழம் என்ன நடக்குது? மச்சான் கிளாஸ்ல போய் பசங்க சொல்லிடலாம். சொல்லுங்க சொல்லுங்க. அவன் எனக்கு ஊட்ட வந்தானா, நான் அவனுக்கு ஊட்ட போறேனா? அதுக்குள்ள நீங்க வந்துட்டீங்க. அப்போ நாங்க வரலனா டேய் விஜய் அந்த மாதிரி பேசுறா. எம்எல்ஏ பையன் கை பிடிச்சிட்டா கேக்குறீங்க, எம்பி பையன் கை பிடிச்சிட்டா கேக்குறீங்க. ஏன்டா நான் கை பிடிச்சிட்டா மட்டும் கேட்க மாட்டேங்கிறீங்க? மாரி டேய் அம்மாக்கு போறங்கடா. அங்க என்ன பண்றீங்க? ஐயா வாராரு இல்ல, போய் அழைச்சிட்டு வாங்க. நேரம் ஆகுதுல்ல. சரிங்கம்மா. பாத்து ஜாக்கிரதை. ஷோ காலேஜ் போற டைம் ஆச்சு. அம்மா எந்த வேலையும் செய்யறது இல்ல, எல்லா வேலையும் நானே செய்ய வேண்டியதா இருக்கு. அம்மா அம்மா ஏண்டி கத்துற? இங்க வாமா. ஏமா காலையில இருந்து குட்டி போட்டு போன மாதிரி அலைஞ்சிக்கிட்டு இருக்க? இன்னைக்கு உங்க அப்பா வராருடி. அப்பா வராரா? அம்மா மாமா ப்ளீஸ் மா, இன்னைக்கு ஒரு நாள் நான் காலேஜ் போலமா. அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நீ முதல்ல காலேஜ் கிளம்பு. அம்மா ப்ளீஸ் மாமா ப்ளீஸ் போடின்னு சொல்றேன்ல. ஏமா இப்படி டென்ஷன் ஆவற? அப்பா வரும்போது இப்படி மூஞ்சி தூக்கி வைக்காம சந்தோஷமா இரு, சரியா? இந்த ஆளு புக் படிக்கறானா இல்ல படத்தை பார்க்கறானா? ஒண்ணுமே புரியலையே. அதானே மாரசாமினே, என்ன படிச்சிட்டு இருக்க? மாஸ்டர் ஆஃப் கம்ப்யூட்டர் எஜுகேஷன். என்ன படிக்கிறாரா? மாஸ்டர் ஆஃபா. இந்த வயசுல படிச்சு என்ன பண்ண போற? உங்க வயசுல ஒழுங்கா நான் படிக்காதனால தான் இன்னைக்கு நான் பியூன் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதனால தான் பிரைவேட்ல படிச்சு ஒரு டிகிரி வாங்க போறேன். ஓ டிகிரி? டிகிரி? ஆமா. காமெடி பண்ணாதே. தாமஸ் எடிசன் அல்வா தெருவிளக்குல படிச்சார். அல்வாவா? சிட்டி நாயுடு சிம்லி விளக்குல படிச்சார். ஓஹோ. ஆப்ரஹாம் லிங்கம் மெழுகுவர்த்தி விளக்குல படிச்சார். ஓஹோ. என்னடா நமக்கு தெரியாத பேரா சொல்லிட்டு இருக்காரு? இந்த பேர்லாம் கேட்டா நம்ம தெரிஞ்சிருவோமா? என்ன அவங்க எதுல வேணா படிச்சுட்டு போகட்டும். தெரு விளக்குல படிச்சாலும் சரி, சிம்னி விளக்குல படிச்சாலும் சரி, மெழுகுவர்த்தி வெளிச்சத்துல படிச்சாலும் சரி, இவங்க எல்லாம் பகல என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? அவங்க எல்லாம் பெரிய தலைவர்கள். அவங்கள கிண்டல் பண்ணாத. அம்மா என்ன விஷயமா வந்தா சொல்லு. சரி சரி கோச்சுக்காத மாரசாமி, இது ஓ நேரம். ஓகேவா? எங்களுக்கு எல்லாம் உன்னால ஒரு ஹெல்ப் ஆகணும். ஹெல்ப்?
என்ன ஹெல்ப் பண்ணணும் மேல ஏறிட்டேன் கொஞ்சம் இறங்கி வானே. ஒண்ணும் இல்ல, பசங்க எல்லாம் நாளைக்கு எக்ஸாமுக்கு ஒண்ணும் படிக்கலையா. நீ மட்டும் என்னவா? சரி விடு, அதான் தெரியுமே. அதனால ஒரு தயவு இருந்தா பசங்க எல்லாம் கொஞ்சம் எஸ்கேப் ஆயிருவோம்னு சொல்ல வர்றாங்க. என்ன செய்யணும்? அது வந்து நம்ம காலேஜ்ல பிரின்சிபால் ரூமுக்கு 2 பேர் தான் போக முடியும். ஒண்ணு நீ, இன்னொன்னு பிரின்சிபால். பிரின்சிபால் ரூமுக்கு போய் அவன் கொஸ்டின் பேப்பர் வைக்கிற இடத்துல ஒண்ணே ஒண்ணு உருவிட்டு வந்தா மட்டும் போதும். இந்த காலேஜ்ல இருந்து ஒரு குண்டூசி கூட என்ன மாதிரி வெளிய போக முடியாது. குண்டூசில நாங்க வெளிய வாங்கிக்கிறோம், நீ கொஸ்டின் பேப்பர் மட்டும் கொடுத்தா போதும். அண்ணா ப்ளீஸ் அண்ணா, என்னண்ணே நீ என்ன குலதெய்வம் மாதிரி சென்டிமெண்டா டச் பண்ணிட்டானே. நீ கூட யோசிக்க வேணாம். டேய் எட்றாத சீரம், அந்த பேப்பருக்காக இந்த பேப்பர். அந்த பேப்பருக்கு இந்த பேப்பர் பத்தாதடா. நீ ரொம்ப விவரமா இருக்கனே. டேய் இருக்குது இருக்குடா. டேய் குறா அதையும் சீக்கிரம் கலெக்ஷன் பண்ணு. டேய் நீ குறா. இந்தடா. இந்தானே. அண்ணே உன்ன நம்பி தான் இருக்கும், கை விட்டுறாத. இந்த மாடசாமி கைய நீட்ட மாட்டான். நீட்டிட்டா கரெக்ட்டா நடந்துக்குவான். நாளைக்கு காலையில வாசல்ல நில்லுங்க, கொண்டு வரேன். ரொம்ப சந்தோஷமே, நான் வரேன். டேய் பாவல டேய். மாடசாமி அண்ணே புக் பொத்து உங்களுக்கு தெரியும். சரி சரி. இன்னைக்கு கோட்டருக்கு யாருமே கிடைக்கலன்னு கவலைப்பட்டு இருந்தேன். கடவுளா பார்த்து இவ்வளவு அனுப்பிச்சு வச்சிருக்கான். தேங்க் காட். சரி இறங்க பார்ட்னர். என்னங்க கால் கழுவிட்டு உள்ள வாங்க. ஏங்க வந்தது வராததுமா இப்படி சிடுசிடுன்னு இருக்கீங்க? மூச்ச பார்த்தா கூட தாண்டி அவளை பாக்குற மாதிரி கடுகடுன்னு இருக்கு. ஏமா உள்ள போமா, உள்ள போய் உன் பொண்ணை கூட்டு வா. அந்த முகத்தை பார்த்தா அது பாட்ட சாந்தமடையும். அது வந்து காலேஜுக்கு போயிருக்கா. நம்ம பொண்ணு காலேஜுக்கு போயிருக்காங்க. படிக்கத்தானே போயிருக்கு. ஏமா உள்ள போமா, உள்ள போய் சட்டு மட்டும் மோர் இருந்தா கொண்டாமா போமா. இதுக்கு போய் பண்ண நானும் என் வீடு வரை போய் கொஞ்சம் தலையை காட்டிட்டு வந்துடுறேனே. அங்க அவ என்னென்ன பண்றாளோ. சொல்ல மறந்து போச்சு, நாங்க வெளிநாட்டுல இருந்தோம் தானே சொல்லியிருக்கேன். அதை அப்படியே மெயின்டைன் பண்ணுமா. அண்ணே மாடசாமி வந்திருக்கானே. நான் வந்ததெல்லாம் இருக்கட்டும், போனது என்னாச்சு? அண்ணே பேருக்கு தானே ஃபைல கையில வச்சுக்கிட்டு இருக்கேன். மத்த மெசேஜ் எல்லாம் இங்க வச்சிருக்கேன். அண்ணே காலேஜுக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்பணும். எந்த மெசேஜா இருந்தாலும் முதல்ல உங்ககிட்ட வந்து சொல்லிட்டேன். போதுமா? வரேன். ஊர்ஜம் வகந்தி அமிர்தம் கிருதம் பயக்கீலாலம் பரிசுதம் சுதாஸ்த திருப்தியாத திருப்தியாத திருப்தியாத. எலிஜலத்தெல்லாம் சுத்தி கீழே விட்டுடுங்கோ. இந்த பிண்டத்தை கையில எடுத்துட்டு ஜலத்துல கொண்டு போய் அப்பா அம்மாவை ஆத்மார்த்தமா மனசுல நினைச்சுட்டு கரைச்சிருங்கோ. ஊர்ஜம் வகந்தி அமிர்தம் கிருதம் பயக்கீலாலம் பரிசுதம் சுதாஸ்த திருப்தியாத திருப்தியாத திருப்தியாத. காயரவாச்சா மனசின் தெர்வா புத்தியாத்மனாவது பிரகிருதியை சுவாவது கரோமி எத்யத் சகலம் பரஸ்மை ஸ்ரீமன் நாராயணனை சமர்ப்பயாமி. அம்மானு கூப்பிட நீங்க மட்டும்தான் இருக்கீங்க. மத்தவங்க முன்னாடி அம்மானு கூப்பிட வேண்டாங்கிறீங்க. இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் இந்த மாதிரி? அதுக்கு ஒரு நேரம் வரும், அப்ப நீயே புரிஞ்சுக்க. எத்தனை வருஷம் ஆச்சு பொண்ணை பார்க்காம இருந்து. ஐயோ இன்னைக்கு வர போறா. எப்படியும் பார்த்தனும். எப்படி இருக்காளோ எப்படி. டேய் முட்டா பையங்களா, என் பொண்ணு காலேஜ்ல வரும் தெரியல. சீக்கிரம் வாடா, கேட்டு தரடா. போடா போடா. என்ன இன்னும் காணும்? ஏண்டி எப்பதாண்டி வருவா? ஐயோ எத்தனை தடவை சொல்றது, வந்துருவாங்க. ஐயோ டாடி டாடி
நின்னுட்டீங்க? இது நம்ம பொண்ணுங்க. நம்ம பொண்ணா? அது சரி. இப்படி வளர்ந்துட்டா? ஏங்க 5 வயசுல பாத்துட்டு 15 வருஷம் கழிச்சு வந்து பார்த்தா எப்படிங்க இருப்பா? அதுக்கு இல்லடி. போங்க டாடி, நாங்க இருக்கிறது மறந்துட்டீங்கல்ல? செல்லம், இனிமேல் எங்கேயும் போக மாட்டேன். டாடி எப்போ உன் கூடவே தான் இருப்பேன். எங்கேயும் போக மாட்டேன். போய் சொல்ல மாட்டீங்களே? சொல்லவே மாட்டேன். இனி சத்தியமா உன் மேல இல்ல, தோ இவன் தலை மேல, தோ இவன் மேல, தோ இருக்கான அவன் மேல கூட. போதுமா? சந்தோஷம். போய் எங்க போறோம்? சொல்லு 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 சொல்லு. கோயிலுக்கு போலாமா? கோயிலுக்கு போலாம். ஏய் இருடா அப்படியே போடா போடா. வாங்க போலாம் வாங்க போலாம். வா. குப்பம்மா குப்பம்மா உன்னை சொக்க வைக்கிறேன் பாரம்மா. குப்பம்மா குப்பம்மா. ஏ மேல பாரியா? சொல்லு. வந்துட்டான். சிகரெட்டா குடிக்கிற? இது ஆட்டே போறேன். அஞ்சரை ஏன் ஒரு சிகரெட் கூட. டேய், ஆஃப்டர் யுவர் பியூன் ஒரு லெக்சர் செய்து கேக்குறியா? ஸ்டூபிட், கெட் அவுட் ஐ செட். என்னடா முறைக்கிற? சும்மா. சரி, பழம் இருக்கா? பழமா? வாழைப்பழம். உனக்கு தெரிஞ்சு போச்சா? இந்த காலேஜையே பூட்டி கண்ட்ரோல் பண்றேன் நானு. எனக்கு தெரியாதா? வச்சுக்கோ. பாக்கெட் 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 வேணுவா? இந்த தீப்பெட்டி இந்த கடவுளே, 21 ரூபாயோட போயிடுச்சு. குப்பமா கேட்காம போயிட்டாங்க. ஒண்ணுமில்ல, மைண்ட் வாய். அது உமா, பிரியா, கவிதா தானே? ஏய் காவேரி, நீ தானே? எவ பேரெல்லாம் சொல்ற, உனக்கு என் பேரு மட்டும் ஞாபகம் வரல இல்ல? ஏய் சந்தியா, கோமா. ஏய், கோவத்திலயும் நீ ரொம்ப அழகா இருக்க. இது ஏன் நீ 100 வாட்டி சொல்லிட்ட? 100 வாட்டி இல்ல, 1000 வாட்டி சொன்னாலும் நீ எனக்கு அழகுதான். ரொம்ப பாக்காத, கரைஞ்சிட போறேன். சந்தியா, உன் கை என் மேல பட்ட உடனே நீ தாங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏய் ஏய், போய் தானே சொல்ற. உண்மையதான் சொல்றேன். பிறந்து 3 நாள் ஆன குழந்தை கூட தன் தாய் கைப்பட்ட உடனேயே உணருது. நான் உன்னை உயிருக்கு உயிரா லவ் பண்றேன், என்னால இத கூட உணர முடியாதா? உனக்கு தெரியுமா, நான் உள்ளத்தாலையும் உணர்வாலையும் உன் கூடயே வாழ்ந்துட்டு இருக்கேன். என்னால உன்னோட ஒவ்வொரு அசைவையும் உணர முடியும். நான் இப்ப எதுக்கு வந்திருக்கேன்னு தெரியுமா? தெரியுமே, சீக்கிரம் சீக்கிரம். ஆமா, எப்பவுமே அதிலே இரு. உனக்காக நானே சமைச்சு கொண்டு வந்திருக்கேன் தெரியுமா? என்னாச்சு? எங்க அம்மா கூட இப்படிதான் ஊட்டுவாங்க. அதுக்கப்புறம் நீதான். உடம்பு வணங்கி வேலை செய்யுங்கடா. டேய் பாத்து சீக்கிரம்டா. பாஸ்டா இருக்கணும், அக்கறையே இல்லையா? டேய் அங்கடா மச நிக்கிறீங்க, வரச வாங்கடா. சீக்கிரமா லோட வைக்கிட்டு வண்டி அனுப்புங்க, அக்கறையே இல்லை உங்களுக்கு. முட்டா பசங்க. என்னடா ஆளு ஊர்ல இல்லாத நேரத்துல என்னென்னமோ நடக்கிற மாதிரி தெரியுது. அப்படிலாம் ஒண்ணு இல்லண்ணே. அது சரி, இந்த பாம்பே லோடு அனுப்ப சொன்னேன், அதில் அனுப்பிட்டியா? ஆமா, நான் அனுப்பியாச்சு, அப்பயே போய் சேர்ந்துருக்கேன். சரி, அந்த பழம் சரக்கு இந்த சேட்டு பொண்டாட்டி கேட்டுது, அது பத்திரமா? அண்ணே, அதுக்காகத்தான் அத நானே முன்னாடி இருந்து அனுப்பி வச்சேனே. பாத்துரா.
என்ன வாண்டர் பகல்ல தூக்க மாதிரி தெரியுது. அண்ணன் தூங்கி பழக்கம் இல்ல, ஆளை தூக்கிதான் பழக்கம். டேஞ்சரான பார்ட்டியாப்பா. உட்காரு பார்ட்னர். 15 வருஷமா உப்பு புலி உரப்பு இல்லாம ஜெயில களி திங்க வச்சால அவளை ஏதாச்சும் பண்ணணும். ஆமா பார்ட்னர், அவளை ஏதாவது நாம பண்ணி ஆகணும் பார்ட்னர். அதுக்கு முன்னாடி நமக்கு எதிரா சாட்சி சொன்ன அந்த இன்ஜினியர் சங்கரலிங்கத்தையும் சர்வேயர் ராமநாதனையும் பரலோகத்துக்கு அனுப்பணும். வேரோட இல்லாம கிளையில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வெட்டணும்னு சொல்றியே, சபாஸ் பார்ட்னர். Cheers. Cheers. அலி சொல்லுங்கண்ணே. நீயும் நம்ம ஆளுங்களும் போய் அந்த இன்ஜினியரையும் சர்வேயரையும் நாசம் பண்ணிட்டு வரீங்க. சரி. ஏய், என்னண்ணே? இங்க போறதும் தெரியக்கூடாது, அவன்களை போடுறதும் தெரியக்கூடாது. ப்ராஜெக்ட் கொஞ்சம் சீக்கிரம் பாருங்க. கண்டிப்பா சார். சீக்கிரம் போ, சீக்கிரம் சீக்கிரம். நீங்க கூட ஹாஸ்பிடல் கூட்டு போங்கடா, நான் பாத்துக்கிறேன். தூங்க தம்பி. பாத்தியா பார்ட்னர், நம்ம சிங்கக்குட்டிலாம் வெற்றியோட திரும்பி வந்துகிட்டு இருக்கு. முஞ்ச பார்த்தா அப்படித்தான் தெரியுது, ஆனா ரத்த கலரியோட வராங்களே. அடிதடினா அங்கங்க ரத்தம் சொட்டத்தானே செய்யும். என்னடா 2 பேரையும் போட்டீங்களா? அண்ணே அண்ணே அது வந்து என்னடா அது வந்து போய் நீட்டு எங்கடா காளி, எங்கடா காளி? ரெண்டு பேரையும் போட்டல. அது வந்து ஏய்,
விளக்கமா சொல்றா. ஒரு கைய போட்டேனே, ஒரு கை மிஸ் ஆயிடுச்சுனே. மிஸ் ஆயிடுச்சா? எரிதா கேட்டியா பார்ட்னர்? ஒரு கைய மிஸ் ஆயிடுச்சா? வேட்டை முடிஞ்சிடுச்சுன்னு நினைச்சேன், ஆனா கோட்டைக்கே வேலை கொடுத்துட்டிய. டேய் காளி, அண்ணன் வச்சேன்னா மிஸ்ஸே ஆகாது. எட்டா கத்திய ஹலோ. அம்மா அம்மா, நான் இன்ஜினியர் சங்கர்லிங்கம் பேசுறேம்மா. சொல்லுங்க. அந்த கோட்டசாமி ஆளுங்க நம்ம சர்வே ராமநாதனை கொலை பண்ணிட்டாங்கம்மா. பாடியை வீட்டுக்கு கொண்டு போயிட்டு இருக்காம்மா. கடவுளே. நான் வச்சிடறேம்மா. சீக்கிரம் வண்டி எடுங்க. அம்மா, நான் என்ன பண்ணுவேன்? படுவாவிங்க இப்படி பண்ணிட்டானுங்களே. நானும் என் பிள்ளைங்கள நான் ரோட்ல நிக்கிறேன்மா. பாருங்கம்மா, ஐயோ அவரை பாருங்க. இப்படித்தான் நடக்கணும்னு விதி இருந்தா அதை யாரால மாத்த முடியும்? அழாதீங்க. இனிமேதான் நீங்க தைரியமா இருந்து குழந்தைகளை வளர்த்து பெரிய ஆளாக்கணும். தைரியமா இருங்க. உங்களுக்கு எப்ப எந்த உதவி வேணாலும் என்ன வந்து பாருங்க. தைரியமா இருக்கு. சங்கர்லிங்கம், உள்ள போயிட்டு வந்தவங்க திருந்துவாங்கன்னு பார்த்தேன். ஆமாமா. அவங்க அரக்க குணம் இன்னும் மாறல. எதுக்கும் நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. சரிங்கம்மா. அம்மா, நான் வேணும்னா போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துமா? அவசரப்பட வேண்டாம். ஏற்கனவே நீங்க 2 பேரும் சாட்சி சொன்னனால்தான் அந்த பகையை மனசுல வச்சுக்கிட்டு ராமநாதன் இப்படி பண்ணிட்டாங்க. இனியும் அவசரப்பட வேண்டாம். அம்மா, எதுக்கும் நீங்க இந்தாங்க, பக்கத்திலே இருந்து ஆக வேண்டியதெல்லாம் கவனிச்சுக்கங்க. சரிங்கம்மா. என் காதல் சொல்ல நேரமில்லை. டிரைவர், என் வண்டியை கட்ட பார்க் பண்றேன். நாளைக்கு லிஃப்ட் கேப்பல. விடு, டென்ஷன் ஆகாத. டேய், வாமா, எங்கலாம் தேடுறது? கடைசில நீங்க இங்க தான் இருப்பீங்க, நல்லா தெரியும் எனக்கு. எப்படி மச்சான்? கழுதை கேட்டா குட்டிச்சோறு. ஆமா, இவரு கேட்டா மட்டும் சீனா பெருஞ்சோர்ல போய் நிப்பாரு. டேய், நீ மூடு. டேய், போட்டனா இன்னொரு கையும் தொட்டில தொங்கும். நீ ஓர பேசணும். சரக்கு இல்ல மச்சான். சரக்குடா. என்ன சரக்குனா சரக்குன கை பிடிச்சு எடுத்துட்ட? சரக்குனா நாங்க பழந்தோடி கூட படுப்போம்ல. ஒண்ணு இல்லடா, இப்ப லிஃப்ட் கொடுத்துட்டு போனானே, அவன் பாக்கெட்ல இருந்து ஒரு 1000 ரூபாய் அடிச்சிட்டேன். 1000 ரூபாயா? சூப்பரா மாப்ள. அதை எடுத்துட்டு சரக்கு அடிக்க போலான்னு பார்த்தா இந்த நோட்டு மேல ஒரே டவுட்டா இருக்குடா. என்னடா டவுட்? நம்ம ஊர் ஒயின் ஷாப்லாம் இந்த நோட்டை வாங்கி இது நல்ல நோட்டா இல்ல கள்ள நோட்டான்னு கண்டுபிடிச்சிருவாங்க. அப்படியே கொண்டு உள்ள வச்சிருவாங்க. டேய், ஒருவேளை இது கடல் நோட்டா இருந்துச்சுன்னா இது எப்படி கிடைச்சிச்சு, யாரு கூட உனக்கு தொடர்பு இருக்குன்னு கேட்டு கொண்டு உள்ள வச்சுவாங்கடா. நமக்கு வேணாம். இதை எப்படி கண்டுபிடிக்கிறது? கிளாஸ்க்குள்ள போகாம இங்க என்ன வெட்டியா பேசிக்கிட்டு இருக்கீங்க? அது எங்க ப்ரொஃபசர் கேக்குறதுல நீ என்ன கேக்குற? எங்களுக்கு எல்லாம் எவ்வளவு பிரச்சனை தெரியுமா? என்ன பிரச்சனை உங்களுக்கு? அது ஒண்ணு இல்ல. காலேஜுக்கே சீனியர் எனக்கு சொல்ல கூடாதா? அது பார்த்தாலே தெரியுது. விஷயத்த சொல்றேன். உன்னை நம்ப முடியாதப்பா. வாக்கு தவறாலும் நாக்கு தவற மாட்டேன் தெரியுமா? அப்படியா? அப்ப உன்னை நம்பி சொல்றேன். ஒண்ணு இல்ல, காலேஜுக்குள்ள ஒரு இடத்துல 1000 ரூபாய் கீழே இருந்து கிடந்துச்சு. 1000 ரூபாய்? அந்த நோட்டு ஒரிஜினலா இல்லையான்னு ஒரு டவுட். அதை கண்டுபிடிக்கணும். இது என்ன பெரிய பிரச்சனை? நான் கண்டுபிடிச்சு தரேன். நீ கண்டுபிடிப்பியா? இதுல 1008 டெக்னிக் இருக்கு. அப்படியா? எங்க எப்படி? நல்லா பாத்துக்க, நல்லா பாத்துக்க, நல்லா பாத்துக்க. டேய், எடுத்துட்டு ஓடுற போற. அந்த பழக்கம் எனக்கு கிடையாது. ஒரு குத்து குத்து. ஏன் குத்து சொல்ற? குத்து. நீ ஒரு குத்து குத்து. நீ ஒரு குத்து குத்து. குத்துட்டீங்களா? நல்லா குத்து. என்னடா? நல்லா பாத்துக்க, நல்லா பாத்துக்க. இது ஒரிஜினல் நோட்டா? ஹை, ஒரிஜினலா? எப்படி சொல்ற?
எப்படின்னா நீங்க 3 பேரும் இந்த குத்துனீங்களே காந்தி தாத்தா கண்ணாடி உடைஞ்சிருக்கா, அதனால இந்த நோட்டு நல்ல நோட்டு. எங்கடா போனா அந்த சொட்ட மண்டைய ஒரிஜினல் நோட்டு சொல்லி அடிச்சிட்டு போயிட்டான்டா. தேன் எடுத்து ஒருத்தன் புறங்கை நக்கற ஒருத்தனா. ஆமா காசு லூசு. இல்லடி இன்னும் எக்ஸாமுக்கு 3 மாசம் தான் இருக்கு. இன்னும் 3 மாசம் இருக்குல்ல. டேய் பாபு இங்க வாடா. ஹாய் எனி ஹெல்ப் யூ? நேத்து படத்துக்கு டிக்கெட் வாங்கி கொடுக்கறேன்னு ஏன்டா அல்வா கொடுத்த? உங்களெல்லாம் பார்த்தா அரை டிக்கெட் மாதிரி இருக்கா, அதான் டிக்கெட் எடுத்து கொடுக்கல. ஏய் ஏன்டா மச்சான் இப்படி பண்ற? அவங்க சொன்னதை செய்யல. அது எப்பறா மச்சான் டெய்லி ஒவ்வொரு பொண்ணா மேஞ்சிடுற? ஒத்த பொண்ணு கோச்சுக்கல மாப்ள அதுக்கெல்லாம் ஒரு மச்சான் வேணும்டா. அது ஆர்ஏசி எனக்குனே சொந்தமானதுடா. டேய் மச்சான் டேய் ஒத்த பொண்ணு அங்க போறடா. இரு செல்லம் வந்துடுறேன். இங்க பாருடா, ஒழுங்கு மரியாதையா வழி விடு. ஏண்டி இப்படி கோவப்படுற? அத்தான்னு ஒரு வார்த்தை சொன்னா அப்படியே போயிருவல்ல. இங்க பாரு, இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தா பிரின்சிபல்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். என்ன இருந்தாலும் நான் உன்னை கட்டிக்க போறேன் தானடி. ஏண்டி இப்படி பண்ற? நல்லா யோசிச்சு பாரு. ஏய் என்னாச்சு? அந்த கிஷோர் ரொம்ப தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கா. எனக்கு காலேஜ் வரவே பிடிக்கல, நான் போறேன். ஏய் இரு, இப்ப என்ன அந்த கிஷோர் தானே பிரச்சனை? அவன டேய் சத்யா நில்லுடா. அவன் தான் ஏற்கனவே பொறுக்கின்னு தெரியும்ல, அவன்கிட்ட போய் திரும்ப திரும்ப பிரச்சனை பண்ணிக்கிட்டு அவன் இதே மாதிரி பண்ணிட்டே இருப்பா. சும்மா இருக்க சொல்றியா? விடுடா பாத்துக்கலாம். சத்யா எதுக்கு இப்படி எல்லாத்துக்கும் அவசரப்பட்டு ஓடுற? டேய் அவனை கரெக்டான இடத்துல மாட்ட வைக்கிறேன்டா. அப்ப இருக்குடா அவனுக்கு ஆப்பு. என்னடா மச்சான் நேரம் வெயிட் பண்றது? எப்போ வருவா? வருமா வராதா சொல்லு சந்தியா. நீ சொன்னியா இல்லையா? இப்ப வரும்னு நினைக்கிறேன்டா. இப்ப வந்துருவாங்க. என்ன பசங்களா, கிளாஸ் முடிஞ்சு 1 மணி நேரம் ஆகுது, இன்னும் போகலையா? உங்களுக்காக தான்க்கா வெயிட்டிங். என் தங்கச்சி தான் அந்த டான்சரு. அவகிட்ட போன் பண்ணி சொல்லி உங்களுக்கு தேவையான உதவி எல்லாம் பண்ண சொல்றேன். சரியா? ரொம்ப தேங்க்ஸ்க்கா. ரொம்ப தேங்க்ஸ்மா. வா. ஹலோ சுகுமாரா பேசுறது. அக்கா எல்லாம் சொல்லிருக்காங்க, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஓகே ரொம்ப தேங்க்ஸ்ங்க. மச்சான் குப்பமா தங்கச்சிட்ட பேசிட்டேன், அவ ஓகேன்னு சொல்லிட்டா. நடக்க போறது மட்டும் வேடிக்கை பாப்போம். ஓகேவா? டேய் என்னடா இது புது நம்பரா இருக்கு? ஹலோ யாரு? ஹலோ ப்ளே பாய், ஹவ் ஆர் யூ? நீங்க யாரு? நான் யாருங்கிறது இருக்கட்டும், நீ காலேஜே கலக்குறியாமே, உன்ன மாதிரி ப்ளே பாய் தான் எனக்கு வேணும். ஓ இளமை என்ன பார்க்கணும்டா கண்ணா. ஆமா பர்టిక్యులரா என்னைய கூப்பிடுற? ஓ சுட்டித்தனம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடா. அட்ரஸ் எஸ்எம்எஸ் பண்றேன், ஆல்டிகாம வந்து சேரு. என்ன? ஓகே. என்னடா மச்சான் யாரா போன்ல? மச்சான் ஒரு குட்டி ஒண்ணு மாட்டி இருக்கு. ஏய் நீ வீட்டுக்கு கிளம்பு. போங்கடா தொண்ணுங்களா. வாங்கடா. எஸ் யா யா. தம்பி சொல்லுப்பா, அந்த பேங்க்ல உள்ள பணத்தை எடுத்துட்டியா? சரிப்பா. சென்னைக்கு லோடு எடுத்துச்சாப்பா? சரி, வரும்போது இன்வாய்ஸ் எடுத்துப்பா. நான் மில்லுக்கு வந்துட்டு இருக்கேன். சரிப்பா. ஹலோ ஹலோ, லோகேஸ்வரியோட அப்பா தானே பேசுறது? ஆமா, நீங்க யாரு? உங்க ஆசை மருமக கிஷோர் எங்க அல்லி ராணிங்களோட ஆனந்தமா கொஞ்சறத மறக்காம வந்து பாத்துக்குங்க சார். ஏய் என்ன சொல்ற? ஹலோ ஹலோ. யாரா இருக்கும்? நம்பர் வேற புதுசா இருக்கு. Jinchaka 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 jinkana. Jinchaka jinchaka
வணக்கம் சார், நான் எஸ்கே மில் ஓனர் பூப்பாண்டியன் பேசுறேன். சொல்லுங்க. என் பொண்ணு மேல ஆசிட் ஊத்தி கொலை பண்ணிடுவேன்னு என் தங்கச்சி பையன் கிஷோர் மிரட்டிட்டு இருக்கான் சார். நீங்க அவன் மேல ஆக்ஷன் எடுக்கணும். அவன் கேரக்டர் ரொம்ப மோசமான கேரக்டர் சார். ஏதாவது ஏடா கூட பண்ணாலும் பண்ணிடுவான் சார். டோன்ட் வரி, உங்க ஏரியா ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க, நான் பாத்துக்கிறேன். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். சத்தியம் எங்கடா? அடிச்சு நறுக்கடா. சார் விடுங்க சார். நீங்க என்ன பண்றீங்க? ஸ்டேஷனுக்கு வந்து எஃப்ஐஆர் காப்பியை வாங்கிட்டு போங்க. சரிங்க சார், ரொம்ப நன்றி சார். ஹலோ, யாரு? நான் யாருங்கிறத அப்புறம் சொல்றேன். ஒரு பழமொழி சொல்றேன், அத முதல்ல கேளுடி. வந்த பிடாரி ஊரு பிடாரிய விரட்டுச்சா. நீங்க யார் பேசுறது? கேட்டுக்க மகாராணி. இந்த பக்கம் ஊரு பிடாரி, அந்த பக்கம் வந்த பிடாரி. யார்டா நீ? எதுக்காக என்ன போன்ல மிரட்டுற? உனக்கு என்ன வேணும்? நல்லா இருக்க? என்கிட்ட இருந்த எல்லாத்தையும் புடிங்கிட்டு எனக்கு என்ன வேணும்னு கேக்குறியா? கேக்குறேன். நான் ஏம அப்படி என்ன கேட்ட போற? உன் உசுரத்தான கேட்க போற. நீயா தொங்கனா தற்கொலை, நானா எடுத்துக்கிட்டா கொலை. எப்படி வசதி? உறக்க சொல்லுடி. துரு பிடிச்ச கத்தி நினைச்சிட்டேன். தாண்டி உனக்கு என்ன? ஹாய் மை டியர் ஸ்டூடண்ட்ஸ். இப்போ நம்ம எதுக்கு இங்க உட்கார்ந்துட்டு இருக்கோம்னு சொன்னா, பாடம் நல்லா நடத்துறதுல சிறந்தவர் யாரு? மாணிக்கம் சாரா, முத்து சாரா? ஒரு நிமிஷம் பொருள. நானும் இவன் தானே பேச போறோம். ஆமா. இவன் யாரு? அது சரி. நான் யாரா? நீங்க ரெண்டு பேரும் நடத்த போற பாடத்தை கேட்டு திருப்பி சொல்ல போற சீப் கெஸ்ட் நான் தான். தலை பிடிடா. இப்போ சொல்லுங்க முத்து சார், நீங்க. ஏயா நான் தான் பாடம் நடத்துறது சரியில்லைன்னு ஊரெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. ஏன்? கரெக்ட், சொல்லுங்க. நான் எம்ஏ படிக்கும் போதே எனக்கு கோல்டு மெடல் கொடுத்தான். அப்ப எனக்கு எவ்வளவு பெருமை. என்ன கடையில கொடுத்தாங்க? கடையிலயா? 3 எம்ஏ வாங்கின என்னைய பத்தியா கடையில வாங்கினா சொல்லுத? ஏயா நீ எம்ஏ பட்டம் வாங்கினது காசு கொடுத்தா வாங்கினது எனக்கு தெரியும். அது ஒரு டபுள் எம்ஏ. 3வது எம்ஏ எங்க இருந்தியா படிச்ச? என்ன சார் இப்படி சொல்லிட்டாரு? ஏதாவது சொல்லுங்க. நான் எழுத பரிச்சை வைப்பறேன். இன்னும் திருத்த முடியாம அமெரிக்கா ஏல் பல்கலைக்கழகம் தொண்டு வச்சிருக்காங்க. அதான் நிலைமை இப்படி இருக்குது. உன்னை பத்தி சொல்லிட்டே இருக்கலாம், நிறைய சொல்லிட்டே இருக்கலாம். என்ன சார் இப்படி சொல்றாரு? எஸ்எல்சி படிச்சிட்டு இருக்கும்போது எம்ஏ கார்டு கூப்பிட்டான். தெரியுமா உனக்கு? இவரே பெரிய இவரை மெத்தனமா வச்சு கூப்பிட்டாங்க. இவரே சாணி மாடு மாதிரி. சாணி சும்மாடா சாணி. உன்னை பத்தி தெரியுதா? விறுவிறுப்பா போயிட்டு இருக்க நிகழ்ச்சிக்கு மத்தியில ஒரு சிறிய இடைவெளிக்கு தொடர்ந்து மோதுவோம். இப்போ ஓடுவோம். இது எங்க போயிட்டாங்க? பிரேக் அடிச்சோம்ல, எல்லாம் டியூட்டி போறாங்களா? நம்ம டியூட்டிக்கு போவோம். ஏயா குப்பமா வருவாள்ல? வணக்கம். வணக்கம்மா. சார் இருக்காரா? இருக்காங்க, உட்காருங்கம்மா, வர சொல்றேன். வணக்கம் மேடம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? ப்ளீஸ் சிட் டவுன். நீங்க விஷயத்தை போன்ல சொல்லிருக்கலாமே, இவ்வளவு தூரம். இல்ல சார்,
இது உங்களை நேரா பார்த்து சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். என்ன விஷயம் மேடம்? நம்ம வாத்தியார் கிருஷ்ணன் கேஸ்ல 15 வருஷமா ஜெயிலுக்கு போயிருந்த கோட்டை சாமியும் ராஜதுரையும் இப்ப வெளியில வந்துட்டாங்க. அவங்களுக்கு எதிரா சாட்சி சொன்ன சர்வேயரை ஆல்ரெடி கொலை பண்ணிட்டாங்க. அதுக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கல. மற்றொரு சாட்சியான இன்ஜினியரை கொலை பண்ண முயற்சி பண்ணிருக்காங்க. இவ்வளவு எதுக்குங்க? நேத்து ராத்திரி என்னையே கொலை பண்ணவன் தான் ஒருத்தன். எங்க ஏரியா இன்ஸ்பெக்டர்கிட்ட சொன்னேன், எந்த பயனும் இல்லை. அதனால்தான் உங்ககிட்டயே சொல்லிட்டு போலான்னு வந்தேன். ப்ளீஸ். இந்த விஷயத்தை நான் பாத்துக்கிறேம்மா. டிஎஸ்பி லைன்ல வராரு. என்னையா கருப்பசாமி? எஸ் சார். உன் மேல நிறைய கம்ப்ளைண்ட் வருது. என்ன சார்? அந்த கோட்டசாமி உன்னை நல்லா கவனிக்கிறானோ? அப்படிலாம் ஒண்ணு இல்ல சார். கஸ்தூரி அம்மா கேஸ் என்ன ஆச்சு? ஆக்ஷன் எடுத்துட்டு இருக்கோம் சார். வாங்க இங்க வந்து கூத்தடிச்சிட்டு இருக்கானா? என்னடா நடத்திட்டு இருக்க? என்ன தைரியம்டா உனக்கு? 1ஆம் தேதி யானை வாங்கி தின்ன தெரியுதுல? அறிவில்ல உனக்கு? நன்றி கட்டவனே. எத்தனை ட்ரிப் தான் எஃப்ஐஆர் கிழிச்சு போடுறது சார். அந்த அம்மா நேர டிஎஸ்பி கிட்ட போயிருச்சு சார். ஏய், அவ டிஎஸ்பி கிட்ட போனானடா. நீ என்கிட்ட வந்து சொல்ல வேண்டியதானே? அத விட்டுட்டு பாருக்குள்ள உட்கார்ந்து காட்டிட்டு இருக்க. இவகிட்ட என்ன பேச்சு பார்ட்னர்? இவன் ஒரு சொத்த. நாம பேச வேண்டிய இடம் அங்க. நீ வா பார்ட்னர். அடி எடுடா. டிஎஸ்பி கிட்ட போனா என்ன பெரிய டிஎஸ்பி இல்ல, டிபார்ட்மெண்ட்ல இருக்க எவங்கிட்ட வேணா போ, சங்க அழுத்துவேன். அடியாட்களை கொண்டு வந்து மிரட்டுறியா? மிரட்டல, எச்சரிக்கிறோம். இன்னொரு வாட்டி இந்த மாதிரி ஏடா கூடமா ஏதாவது பண்ணுன அடுத்த முறை காலேஜ் போக மாட்டேன். கார்ல ஊர்வலமா தான் போவேன். பொண்ணம்மா வாங்கின முதல் நாளே இப்படி சாப்பிட்டா தான் உண்டு. இங்க எல்லாமே இருக்கே. வாழைப்பழம் எங்க சார்? டேய், என்ன வேணாலும் சேர்த்து வாங்கி சாப்பிடுங்க. இதுக்கு மேல நான் மனுஷன் ஆயிருக்க மனுஷனாண்டா. பாத்தியா மினி மீல்ஸ்? பார்த்தாலே தெரியுதே. என்ன சார்? சாரி சார். எத்தனை ஐட்டம் பாரு. ஸ்டாப். டேய், நாமெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒண்ணுக்குள்ள ஒண்ணு. எதுவா இருந்தாலும் பொறுமையா நிதானமா எடுத்து சாப்பிடுவோம். எல்லாம் நமக்கு தான். நான் இப்ப 1 2 3 சொல்லுவேனா? அப்பதான் எல்லாரும் கையை வைக்கணும். ரெடி? 1 2 3. யாரோ ஸ்டாப் சொன்னதே? யாரா? சார் என்ன ப்ரொஃபசர் சார், என்ன விஷயம்? சும்மா இப்ப இது சீரியஸ். கையை போடா. என்ன திட்டனா தெரியலையாப்பா? ஐயோ டேய், வாங்கடா ஓடுறோம். ஐயோ போடா.
வாங்கடா பாக்கலாம். இனிமே சும்மா இல்லடா, எப்போதுமே சீரியஸ் தான். கீரை 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 பொன்னாங்க நீ அகத்து கீரை ஒளிமயமான எதிர்காலம் கீரை வாங்கலையோ கீரை என்ன என்னைய மடசாமி இப்படி இழைச்சு போயிட்ட அந்த படுவாவி பயலுக்கு இப்படி அலைய விடுறானுங்களே. அதை விடு. நீ எப்படி இருக்க? என்னத்தையோ இருக்க. சரி, முருங்கை இருக்கு, முள்ளங்கி இருக்கு, என்னையா வேணும் உனக்கு? ஆமா, சமைச்சு கொடுக்க மொட்டாட்டியா இருக்கா? ரொம்ப குறும்புதாயா உனக்கு. விளக்கேத்த என்ன கூப்பிடுவேன்னு பார்த்தா அதுக்கு முன்னாடியே உன் வேலையை கட்டுற பாத்தியா? என்ன சத்யாவும் சந்தியாவும் ஒன்னா போறாங்க? தப்பாச்சே. அங்க என்னையா பாக்குற? இங்க பாரியா. எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, உன்னை அப்புறம் பாக்குறேன். ஐயா, வெள்ளத்தோல பார்த்தோன்னே இப்படி ஓடுது இந்த ஆளு. யோ, திரும்பி வருவேல, அப்ப வச்சுக்கிறேன். எந்த பக்கம் போனாங்கன்னு தெரியலையே. வேகமா. சொல்லுடா. நம்ம பாப்பா காலேஜ்ல படிக்கிற ஒரு பையனோட பைக்ல போறத என் கண்ணால பார்த்தேன். அவசரப்படாதீங்க, பெருசா ஒண்ணு நடந்ததுல பைக்ல மட்டும் தான் போனாங்க. அவன் யாரு, எந்த ஊரு, என்ன பேரு டீட்டெயிலா விசாரிச்சு வந்து நான் உங்களுக்கு சொல்றேன். நேரம் பார்த்து ஆள் அனுப்புங்க. அவனை கண்டு கொண்டு வெட்டி போட்டுவானே. இதை சொல்லிட்டு போறது தான் நான் வந்தேன். மச்சான், நேத்து கிஷோர மண்ண கவ விட்டோம்ல, தல நேத்து 9 மணி நேரமா ஒரு சிகரெட்டை பத்த வச்சதுல, அதான் ஸ்ட்ராங்கா டீ சொல்லுது. ஆமா மாப்பிள்ள வந்துட்ட பர்ஸ் இருக்கு. ஏன் டீ காசு இல்லையா? சில பேரு பந்தாவுக்காகவே பர்ஸ வச்சு காட்டிக்குவாங்க. என்ன இது குடு. டேய், இத தண்டா நான் நேத்துல தேடி இருக்கேன். குறா. ஏய், இது இருக்கா? வாட்ஸ்அப் ஏன் கண் கலங்குறீங்க? இவையா உசுரு. அவன் உயிரோடயே இல்ல. அவன் நினைவா நான் வச்சிருக்கிறது இந்த போட்டா மட்டும்தான். சாரிண்ணே. அண்ணே, டீ சாப்பிடுங்க. மச்சான், இப்படி எல்லாரும் வாழ்க்கையிலயும் மனசுக்குள்ள ஒரு போராட்டம் இருக்குல்ல? நமஸ்காரம். பேர் சத்யா, தனுசு ராசி, புராட நட்சத்திரம். என்ன யோசிக்கிறீங்க? இல்ல, செத்த முன்னாடிதான் இந்த ராசி நட்சத்திரம் பேருக்கு ஒருத்தர் அர்ச்சனை பண்ணிட்டு போனாரு. அப்படியா? அதோ அதோ அவர்தான் அந்த பெரியவர் தான். இந்த பிறந்த நாள் உனக்கு பல நன்மைகளை தரட்டும்பா. நீ நல்லா இருக்கணும்பா. நீங்க சத்யா, இவரு உன்னுடைய தாத்தா, அதாவது உன்னுடைய அப்பாவுடைய அப்பா. இதனால உனக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாதுன்னு தான் இவ்வளவு நாளா இதெல்லாம் மறைச்சேன். என்னமா சொல்றீங்க? உண்மைதான்ப்பா. உங்க அப்பா கிருஷ்ணனும் அம்மா லட்சுமியும் விபத்துல இறந்து போயிட்டதா கஸ்தூரி அம்மா சொல்லிருப்பாங்க. அது உண்மை இல்ல. கோட்டசாமி தான் உங்க அப்பா அம்மாவை கொலை பண்ணிட்டான். எங்க அப்பா அம்மாவை கொலை பண்ணிட்டாங்களா? ஆமா. அனாதையா இருந்த என்ன படிக்க வச்ச ஆளாக்கன்னு உங்க அப்பாவும் தாத்தாவும் தான். என்ன மாதிரியே இன்னும் நிறைய பேர் படிக்கணுங்கிறதுக்காக ஒரு காலேஜ் கட்ட ஆசைப்பட்டாங்க. அந்த நல்ல காரியத்துக்காக நிறைய பேர் உதவி பண்ணாங்க. உங்க தாத்தா மாதிரியே கோட்டச்சாமியின் அப்பாவும் சுதந்திர போராட்ட தியாகி. ஆனா அவருக்கு மகனா பிறந்த கோட்டசாமியும் தான தர்மங்களுக்கு எதிரானவன். காலேஜ் கட்டுறதுக்காக அவங்க அப்பா 50 ஏக்கரா நிலத்தை தானமா கொடுத்தாரு. அத கோட்டசாமி தடுத்தான்.
அதையும் மீறி அந்த இடத்தை கொடுத்துட்டாரு. உங்க அப்பாவும் தைரியமா காலேஜ் கட்டுற வேலையை ஆரம்பிச்சிட்டாரு. ஆத்திரடைஞ்ச கோட்டசாமி உங்க அப்பாவையும் அம்மாவையும் இறக்கம் இல்லாம கொலை பண்ணிட்டான். இத கேள்விப்பட்டதும் குழந்தையா இருந்த ஒன்ன தூக்கிட்டு விருதுநகர் சந்திப்பு ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஓடி வந்தேன். அந்த நேரம் பார்த்து படிப்பு முடிச்சிட்டு கஸ்தூரி அம்மா வந்து இறங்கினாங்க. நான் அவங்க கிட்ட விஷயத்த சொன்னேன். அதிர்ச்சியான அவங்க, நீ என் கூட வளர்ந்தா பாதுகாப்பு இருக்காதுன்னு என்ன மட்டும் ரயில்ல ஏத்தி அனுப்பி வச்சுட்டாங்க. ஒன்னு அவங்க பாதுகாப்புலயே வளர்த்து காலேஜையும் கட்டி முடிச்சாங்க. இதுக்காகத்தாப்பா மத்தவங்க முன்னாடி உங்ககிட்ட பாசம் இல்லாத மாதிரி நடிச்ச. மத்தவங்களுக்கெல்லாம் இவங்க உதவுறாங்க, ஆனா உனக்காக மட்டும்தான் இவங்க வாழ்றாங்க. கோட்டசாமியால உனக்கு ஆபத்து வந்துடக்கூடாது. நீ கவனமா இருக்கணும். அந்த கோட்டசாமி யாரு? அதான் உன் கூட படிக்கிறாளே சந்தியா, அவளோட அப்பா. ஹாய். ஆமா, உங்க அப்பா வெளிநாட்டுல இருந்தாரு தானே சொன்ன? ஆமா, வெளிநாட்டுல தான் இருந்தாங்க. பொய் சொல்லாத, பொய் சொல்லாத, என்கிட்ட பொய் சொல்லாத. நான் எதுக்காக பொய் சொல்லணும்? உங்க அப்பா தானே என்ன லவ் பண்ண சொல்லி அனுப்பி வச்சாரு. அதுக்காக தானே காலேஜுக்கு வந்த. உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? ஆமாண்டி, எனக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருந்தது. அது இப்பதான் தெரிஞ்சிருக்கு. சத்யா, என்ன பேசுறோன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? ஏய், எல்லாம் தெரிஞ்சுதாண்டி பேசுறேன். என்ன தெரியும் உனக்கு? என்ன தெரியணும்? உன்னை பத்தி தெரிஞ்சு போச்சு, உங்க ஒப்பங்காரனை பத்தி தெரிஞ்சு போச்சு. என்ன நீ எங்க அப்பா அவன் வேணும் பேசுற? என்ன பத்தி நீ என்ன வேணாலும் பேசு, என் அப்பா பத்தி பேசாத. ஓஹோ, உண்மையை சொன்னா கோபம் பொத்துக்கிட்டு வருதோ? ஆமா, அப்படிதான் வச்சுக்கோ. நீ கோட்டசாமி மக தானே, வேற எப்படி இருப்ப? அப்பனுக்கு மக தப்பாம பிறந்திருக்க. இனிமே என் அப்பாவை பத்தி ஒரு வார்த்தை பேசுன எனக்கு கெட்ட கோவம் வரும். ஆமாண்டி, கெட்ட கோவம் வரும். எவ்வளவு நாள் திட்டம் திட்டி என்ன கவுத்தீங்க? காதலுங்கிற பேர்ல ஏன் இப்படி பித்தலாட்டம் பண்றீங்க? காதல் இவ்வளவு புனிதமானது தெரியுமா? உனக்கு வேணா தெரியாம இருக்கலாம், ஆனா எனக்கு நல்லா தெரியும். உங்க அப்பா போட்ட நாடகத்துல காதலிங்கிற வேஷம் போட்டு நடிக்க வந்தவதானே நீ? நான் வேஷம் போட்டிருக்கேனா? அதுல என்னடி சந்தேகம்? நீ லவ் பண்றதே ஒரு நாடகம் தானே? லவ் பண்ற மாதிரி நடிக்கிறேனா? ஆமா, அப்படிதாண்டி. என்ன வேணாலும் சொல்லு, என் காதல் பொய்ன்னு மட்டும் சொல்லாத. சொன்னா சித்திருவேன். ஏய், அத செய் முதல்ல. நானா வந்து நிம்மதியா இருப்பேன். சந்தியா, உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? என் காதல் உண்மைங்கிறத நிரூபிக்க இது தவிர வேற வழி இல்ல மேடம். நீ சொல்றது எந்த அளவுக்கு உண்மையோ அந்த அளவுக்கு சத்யா சொல்றதும் உண்மைதான். என்ன மேடம் சொல்றீங்க? உனக்கு அதிர்ச்சியான சில விஷயங்கள் கூட இருக்கு. சத்யாவோட அப்பா அம்மாவை கொலை செஞ்சதே உங்க அப்பா. இவ்வளவு நாளா அவர் வெளிநாட்டுல இருந்ததா நீ நினைச்சுக்கிட்டு இருக்க. அவர் வெளிநாட்டுல இல்ல, ஜெயில இருந்திருக்காரு. வாமா, இந்த வீட்ல இன்னும் என்னென்ன நடக்க போதோ. இந்த வீட்ல நான் ஏன் பிறந்தேன் இருக்கு. ஏண்டி வந்ததும் வராததுமா இப்படி கோவப்படுற? காலேஜ்ல ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனை காலேஜ்ல இல்ல, நம்ம வீட்ல தான். என்னடி புதிர் போடுற? நான் உன் பொண்ணு தானே? ஆமா. ஏன் என்கிட்ட எல்லா விஷயத்தையும் மறைக்கிற? என்னடி சொல்ற? எனக்கு எதுவும் புரியல. சரி, அப்பா இவ்வளவு நாளா எங்க இருந்தாரு? வெளிநாட்டுல தான் இருந்தாரு. மறுபடியும் என்கிட்ட போய் சொல்லாதமா. 15 வருஷமா கம்பி எண்ணிட்டு தானே இருந்தாரு. யாரடி சொன்னா? அது மட்டும் இல்ல, உனக்கு கிருஷ்ணவாத்தியார தெரியுமா? 15 வருஷமா வெளிநாட்டுல இருந்தாப்பா
பொண்டாட்டி புள்ளைய பார்க்க ஒரு வாட்டி கூட வர மாட்டாரா? நான் அப்பவே நினைச்சேன் இதுல ஏதோ தப்பு இருக்குன்னு. இப்பல தெரியுது அப்பாவோட வண்டவாளம். இவரெல்லாம் ஒரு மனுஷன் எப்படிமா குடும்பம் நடத்துனீங்க? அதுக்கு நீங்க செத்துக்கலாமே. இவ்வளவு பெரிய அரக்கனுக்கு மகளா பிறந்ததை நினைச்சா ஒரு வெறுப்பா இருக்கு. சத்யாவோட குடும்பத்தை அழிச்சது நினைச்சா. மெதுவா பேசுடி. அப்பா மாடியில தான் இருக்காங்க. அவர் காதுல விழுந்தா பெரிய பிரச்சனை ஆயிடும். முதல்ல என்ன கொல்லட்டும், அப்பவாவது அவருடைய ரத்த வெறி அடங்குதான்னு பாக்கலாம். மெதுவா பேசுடி. சீக்கிரம் வாங்கடா, ஏற்கனவே காலையில் லேட் ஆகி போச்சு. யாரு இது? டேய் மச்சான், என்ன இங்க உட்கார்ந்திருக்க? காலேஜ் டைம் ஆச்சுடா, கிளம்பு கிளம்பு. அவன் தான் 2 நாளா மூட் அவுட்ல இருக்கான்ல. அது தெரியாம. ஓ அப்படியா, சரி விடு. டேய் மச்சான சோகமா இருக்கான். அப்புறம் நம்ம ஒண்ணு காலேஜ் போய் நான் படிக்க போறோம். நம்ம ஏன்டா காலேஜுக்கு போய்க்கிட்டு? நம்ம இன்னைக்கு காலேஜுக்கு லீவ் விடுறோம். அது நாம காலேஜ் போகலன்னா பிள்ளைங்க எல்லாம் ரொம்ப ஏங்கி போயிடுமாடா. யாரு அவங்களா? கோயிலுக்கு போய் கும்பாபிஷேகமே நடத்துவாங்க. நீ வேற. ஆனா ஒரே ஒரு ஆளு மட்டும் ஃபீல் பண்ணும். அதுதான் மச்சானோட ஆளு சந்தியா. என்ன மச்சான் இப்படி சொல்ற? ஏற்கனவே பாஸ் மார்க் வாங்குறேன்னு வீட்ல இருந்து பணம் அனுப்ப மாட்டேங்கறாங்கடா. டேய் பாஸ் மார்க் இல்லடா, என்னடா இருக்குடா. சத்யா, சத்யா நில்லு ப்ளீஸ். சத்யா நில்லு. சத்யா ப்ளீஸ். ஏன் கூட பேச மாட்டேங்கிற? எப்படி பேச முடியும்? உங்க அப்பா செஞ்சதெல்லாம் என்னால எப்படி மறக்க முடியும்? எங்க அப்பா செஞ்ச தப்புக்கு நான் என்ன பண்ண முடியும்? தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்கோ சத்யா. ப்ளீஸ் ப்ளீஸ் சத்யா, என்ன புரிஞ்சுக்க மாட்டியா? ப்ளீஸ் சத்யா, ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் மீ. நீ இல்லாத வாழ்க்கைய என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. எனக்கு நீ வேணும். என்னை ஏன் நீ பழி வாங்குற? என் வாழ்க்கையே நீதான். ப்ளீஸ் என்னை ஏத்துக்க. உனக்காக என் அப்பா அம்மா எல்லாரும் விட்டுட்டு வந்துடுறேன். எங்கேயாவது போய் சந்தோஷமா வாழலாம். இப்ப என் சந்தோஷத்தை விட என் தாத்தாவோட சந்தோஷம் தான் முக்கியம். நான் அவர் விருப்பப்படிதான் வாழ போறேன். ப்ளீஸ். இரவே இரவே ஏன் வந்தாய், அவள் இல்லாமல் நான் எங்கே? இரவே இரவே ஏன் வந்தாய், அவள் இல்லாமல் நான் எங்கே? இரவே இரவே ஏன் வந்தாய், என் இதயம் இங்கில்லை அங்கே. இரவே இரவே ஏன் வந்தாய், என் இதயம் இங்கில்லை அங்கே. மாலை வந்தால் மங்கை ஞாபகம், மண்ணில் கிடப்பேன் தவிப்பேன் ஓ சுகம். மாயம் ஏதோ செய்தது போல் மனம்,
மானை எண்ணி மையில் கொண்டிடும் நிலவும் வந்தது நெஞ்சை கிள்ளவோ அவன் நினைவில் வாடும் என்னை கொல்லவோ நிலவும் வந்தது நெஞ்சை கிள்ளவோ அவன் நினைவில் வாடும் என்னை கொல்லவோ கண்கள் மூடும் கனவில் காணும் கண்கள் மூடும் கனவில் காணும் கைகள் தேடும் தவித்திடும் கைகள் தேடும் தவித்திடும் இரவே இரவே ஏன் வந்தாய் அவள் இல்லாமல் நான் எங்கே தென்றல் வந்து தீண்டும் வேளையில் தேவதை அவளை ஏனோ தேடிடும் திரையின் நிழலை அவளென எண்ணியே தாவியணைத்திட கால்கள் ஓடிடும் அறுசுவை உணவை அறவே நிறுத்திடும் இன்சுவை பாலும் ஏனோ கசந்திடும் அறுசுவை உணவை அறவே நிறுத்திடும் இன்சுவை பாலும் ஏனோ கசந்திடும் அவனை தேடி அள்ளி அணைத்தேன் அவனை தேடி அள்ளி அணைத்தேன் இரவில் வாழ துடித்திடும் இரவில் வாழ துடித்திடும் இரவே இரவே ஏன் வந்தாய் அவள் இல்லாமல் நான் எங்கே அடச்சே ஒரு சோக்கரும் இல்ல ஒரு மண்ணும் இல்ல டேய் எவன்டா காடு போட்டது நான் தானே காடு போட்டுக்கானா காடு கையிலேயே டிக்கு இத சொன்னா கேனையன்னு சொல்லுவானுங்க நமக்கு எதுக்கு வம்ப டேய் எடுத்து தொலை நான் 3 புல்லு கொடுத்தது பத்தாதா இன்னும் ஆட சொல்றியா என்ன பார்ட்னர் ஆட்டோ கலக்கட்டு போல இருக்கு வா பார்ட்னர் வா 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 என்ன நம்ம இடத்துக்கு தேடி வந்த மாதிரி தெரியுது எல்லாம் விஷயமா தான் கொண்டா சீட்டா இந்த பார்ட்னர் ஒரு ஆட்டம் போடு என்ன பார்ட்னர் ராணியை கீழே ஓட்ட ராணி என்ன பயமா இப்போ பிரச்சனை ராணி இல்ல அவளுடைய புள்ள என்ன பார்ட்னர் புதுசா கதை சொல்ற நாம போட்டு தள்ளுமே கிருஷ்ணவாத்தியார் ஆமா அவன் புள்ளைய நமக்கு தெரியாம கஸ்தூரி அவ கஸ்டடியில் வச்சுட்டு வளர்த்துக்கிட்டு வரலாம் என்ன பார்ட்னர் சொல்ற உண்மையாவா பின்னயா உன்னை தேடி வந்து நான் பொய்யா சொல்ல போறேன் சொல்றத மட்டும் கேளியா சொல்லு பார்ட்னர் சொல்லு முதல்ல கண்ணுக்குட்டிய தூக்குறோம் தூக்குன பசு தானா தெரியும் பார்ட்னர் நான் சீட்டாட்டத்தையே சொதப்புவேன் நான் என்ன பண்ணணுமோ அத மட்டும் சொல்லு காலேஜில் படிக்கிற அந்த பையனை உடனே நீ தூக்குற டேய் வாங்கடா டேய் இந்தாங்கடா உங்களுக்கு டீ மச்சானுக்கு மட்டும் ஸ்பெஷலா காஃபி என்ன மச்சான் இன்னும் மேட்டர் சாலாவலையா டாய் எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்றா நான் உன் ஃப்ரெண்டு நான் திருத்து வைக்கிறேன் உன்னா முறைக்கிறாங்கப்பா முறைக்காம அப்படின்னா வாங்க பழகி பார்க்கலாம் சொல்றதுக்கு வேணா சாலமன் பாப்பையாவா மூடிட்டு ஓசிச்சியா குடி கொஞ்சம் நிப்பாட்டு யாரா அது ஆறுல டீ குடிக்கிற அளவுக்கு புரியாது எப்ப பார்த்தாலும் லொல்லுதான் உனக்கு தெரியுமாடா வணக்கம் தம்பி வணக்கம் சார் என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்கா ஆமா 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 எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்கேன் ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லாம போயிட்டேன் இல்ல பரவாயில்லைங்க அன்னைக்கு ஒருத்தர் சீரியஸ் கண்டிஷன்ல ஹாஸ்பிடல் கூட்டு போனீங்களே அவர் எப்படி சார் இருக்காரு சாரி அவரு இறந்துட்டார் தம்பி சாரி சார் தம்பி பேர் என்ன சத்யா எங்க படிக்கிறீங்க ஸ்ரீவித்யா காலேஜ் ஸ்ரீவித்யா காலேஜா கஸ்தூரி அம்மா நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்களாச்சா உங்களுக்கு ஏதாவது உதவி வேணா கேளுங்க நான் செஞ்சு தரேன் சரி சார் அண்ணா இன்ஜினியர் என்ன இங்க பாடுறா நாம ஒரு இடத்துக்கு போனோம்னா இங்க ஒருத்தன் நின்னுட்டு என்ன மறந்துட்டு போறியேன்னு கூப்பிடுறான் பாடுறா ராஜதுரை எதுக்கு இங்க வரான் டேய் படிக்கிற பசங்க நீங்க எல்லாம் ஒதுங்கி நின்னு வேடிக்கை மட்டும் பாருங்க சத்யா இன்னைக்கு எப்படி உங்க அடி வாங்காம போக மாட்டாங்க போல இருக்கு நான் எதுக்கு 108க்கு போன் பண்ணி வைக்கிறேன் அண்ணே நம்ம தேடி வந்து சத்யா இவன் தானே எது சத்யா
சத்யாவா? ஏய் நீதான் சத்யாவா? ஒரே இடத்துல 2 பேர் மாட்டிக்கிட்டான். டேய் தூக்குங்கடா அவங்கள. ஹலோ 108 2 வண்டி சொல்றேன். ஏய் மச்சான் என்னடா இந்த அடி அடிக்கிறான்? அதனால தான் நம்ம இங்க நிக்கிறோம். இல்லனா ஓட்டம் தான். வணக்கம்மா. வணக்கம். உட்காருங்க. தேங்க்யூ. என்ன சங்கர்லிங்கம், ஏதோ பெரிய ஆபத்துல மாட்டிட்டீங்க போல இருக்கு. ஆமாமா, அந்த கொலகார பசங்க என்னையும் கொல்ல வந்துட்டாங்க. அன்னை காப்பாத்தின அதே தம்பி தான் இப்பவும் காப்பாத்துச்சு. ஜெயிலுக்கு போயிட்டு வந்து இவனுங்க திருந்த மாட்டேங்கிறாங்களே. இவனுங்களே இப்படியே விட்டுடக்கூடாது. ஆமாமா, சீக்கிரமா இதுக்கு ஒரு முடிவு கட்டணுமா? இத பத்தி டிஎஸ்பி கிட்ட ஆல்ரெடி நான் பேசிட்டேன். நீங்க தைரியமா இருங்க. என்ன பார்ட்னர் இது? என்ன இப்படி ஆயிடுச்சு? பார்ட்னர் டென்ஷன் ஆகி பார்ட்னர், நான் சொல்றதை கேளுங்க. நான் அவனை தேடி தான் ஹாஸ்டலுக்கு போனேன். ஆனா வழியில அந்த இன்ஜினியர் சிக்கிட்டான். அவனுக்கு முன்னாடி இவன் கடையை முடிச்சிருவோம்னு களத்துல இறங்குனேன். ஆனா இடையிலேயே அந்த பொடிப்பைய என்ன இப்படி பண்ணிட்டான் பார்ட்னர். அந்த அவ வளர்க்கறாளே அவன் பேர் சத்யா. பேர் என்ன? சத்யானே. சத்யா பார்ட்னர். இப்ப அவனை என்ன செய்ய போற? சத்யா. ஹலோ யார் கடாவா? உன்னால ஒரு காரியம் ஆகணும். நாளைக்கு காலையில பத்திரிகையில கல்லூரி மாணவன் லாரி மோதி பரிதாப சாவுன்னு நியூஸ் வரணும். நீங்க இங்க வெயிட் பண்ணுங்க. நர்ஸ் உள்ள கொண்டு வாங்க. He is very lucky. Miss Sandhya, nothing worry about Satya. சின்ன தசை பிடிப்பு தான். 2 நாள் ரெஸ்ட் எடுத்தா சரியா போயிடும். வேணும்னா இன்னைக்கே கூட நீங்க டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு போலாமே. Thank you sir. Okay. Thank you so much. சாரி சந்தியா, என்னால தானே இவ்வளவு சிரமம் உனக்கு. நம்மளுடைய உண்மையான அன்பு இப்பயாவது தெரிஞ்சுக்கிட்டியா சத்யா? நான் உன் மேல வச்சிருக்கிற உண்மையான காதலால தான் உனக்கு எதுவும் ஆகல. சந்தியா, உண்மையை சொல்லட்டுமா? உன்னை விட்டு பிரிஞ்ச ஒவ்வொரு நிமிஷமும்
கடல்ல தத்தளிக்கிற துடுப்பில்லாத படகு மாதிரி ஆயிட்டேன். இனி நான் உன்னை பிரிய மாட்டேன். I love you, Sandhya. I love you too, Sathya. காத்தடிக்குது ஜிவ்வுன்னு வந்து ஒட்டிக்கோ, சில சிலனே காத்தடிக்குது ஜிவ்வுன்னு வந்து ஒட்டிக்கோ. கட்டிக்கோ, சில சிலனே காத்தடிக்குது ஜூன்னு வந்து ஒட்டிக்கோ. தூக்கம் வரல ஏக்கம் தானே மிஞ்சுது, அது மிதுங்கிற மெத்த கிட்ட கேட்டு பாரு கெஞ்சுது. தூக்கம் வரல ஏக்கம் தானே மிஞ்சுது, அது மிதுங்கிற மெத்த கிட்ட கேட்டு பாரு கெஞ்சுது. என்ன சேர்த்து புடிச்சு கட்டிக்கோ, சில சிலனே காத்தடிக்குது ஜூன்னு வந்து ஒட்டிக்கோ. மேகம் கருக்குது, டக்கு டக்கு மின்னல் அடிக்குது. தாத்தா, பட்டதே போதும்பா. பிள்ளைய இழந்த, இப்ப பேரனையை இழக்க விரும்பல. தாத்தா என்ன சொல்றீங்க? நான் வரப்பா. தாத்தா நான் சொல்றது கேளுங்க. என்ன பார்ட்னர், ஏன் கால் உடைஞ்சதுக்கு உன் கண்ணில இருந்து தண்ணி வருது? அட போயா, பச்சை மிளகா கடிச்ச காரத்துல நான் அழுதுகிட்டு இருக்கேன். அப்ப என் கால் உடைஞ்சதுக்கு உனக்கு வருத்தமே இல்லையா? யார் சொன்னா? என்ன இது? அன்பு கட்டு, அன்பு கட்டு. நாளைக்கு நம்ம ஊர் கோயில் திருவிழா. உன் காலுதான் உடைஞ்சிருக்கு, ஆட முடியாது. விஷயத்தை கேளப்பா. சொல்லு. கஸ்தூரி கோயிலுக்கு வருவா. தீச்சட்டியும் எடுப்பா. எடுப்பா. அப்ப நம்ம மாலை போடுவோம். புன்னகை அரசிக்கு மாலை போடுவோம். என்ன பார்ட்னர் நீ? நான் எவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்கேன். என்ன
மாலையில பாம்பு வைக்க போறேன். ஆமா அம்மா அதுல அவ பாதாள பேரவை படத்துல வர்ற மாதிரி தலை வேற முண்டை வேறையா செதஞ்சு போயிடும். புரியுதா? அது சரி. நீ எப்படி மாலை போடுவ? என்ன பார்ட்னர் என்னை புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதானா? அவ வீட்டுல வேலை செய்யற ஆளை வச்சு அவளுக்கு நான் மாலை போட போறேன். அப்படியா? அப்போ அவளுக்கு சங்குதான். பார்ட்னர் ஹலோ. என்ன பார்ட்னர் 10 மிஸ்ட் கால் வந்திருக்கு. எது அவசரமா? என்ன பார்ட்னர் எவ்வளவு முக்கியமான விஷயம். இந்த மானசாமி சரியான பயந்தவங்களே இருப்பான் போல இருக்க. ஏன் என்னாச்சு? அட கஸ்தூரிக்கு மாலை போடுற இடத்துல உன் காரை தான் நீ போய் டிராப் பண்ணு அடம் பிடிக்கிறான். நீ ஒண்ணு பண்ணு, பேசாம அவனை போய் டிராப் பண்ணிடு. அதுவும் நம்மளுக்கு ஒரு வகையில நல்லது தானே. ஏன் சொல்றேன்னா கஸ்தூரி கழுத்துல அவன் மாலை போடுற காட்சிய நீ பேசிக்கிட்டு இருக்க அந்த செல்போன்ல படம் பிடிச்சி என்கிட்ட காட்டுறேன். அந்த கண்கொள்ளா காட்சியை நான் பார்த்துட்டு ரசிக்கிறதுல இருக்கே. நாளைக்கு சாமி ஊர்வலம் நடக்குதோ இல்லையோ பார்ட்னர், அவளுடைய சவ ஊர்வலம் நடக்கணும். இந்த நேரம் பார்த்து சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கோம். ரதம் வருது ரதம் வருது அம்மனோட ரதம் வருது. ரதம் வருது ரதம் வருது மகமாயி ரதம் வருது.
பார்ட்னர் ஐயோ பார்ட்னர் அண்ணே என்னடா என்ன நம்ம கூட இருக்கிற மாடசாமி தானே இந்த காரியத்தை பண்ணது. மாடசாமி மாடசாமி ஐயா என்ன மன்னிச்சிருங்க எழுந்திரு. இந்த இடத்துக்கு வர்றதுக்கு முன்னாலதான் ஒருத்தன் எல்லாத்தையும் பத்தி யோசிக்கிறோம். இந்த இடத்துக்கு வந்த பிறகு யோசிக்கிறதுக்கு அவகாசமே இல்ல. ஐயா பார்ட்னர் 2 பேரும் சேர்ந்து ஒருத்தன் உங்க பிள்ளைய கொண்டான். அந்த படுவாவி ராஜேந்திரா நான் உயிருக்கு உயிரா நினைச்சேன். என் பொண்டாட்டிய கற்பழிச்சு கொலை பண்ணிட்டாங்க. வேலையே பயிர் மஞ்ச கதையா அவங்களே நம்பி இருந்த என் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டாங்க. ஐயா ஒண்ணு தெரியுமா உங்களுக்கு? அவனை பழி வாங்கிட்டேன். என்னப்பா சொல்ற நீ? கோயில் வாசல்ல அம்மாவை கொல்ல சொல்லி மாலையில பாம்பு வச்சு அனுப்புனாங்க. ஐயா நான் என்ன பண்ண தெரியுமா? அந்த பாம்பை அவன் கார்லயே வச்சு அவன் கதைய என் கையாலே முடிச்சிட்டேன். பழி வாங்கிட்டேன். அவனை பழி வாங்கிட்டேன். ஐயா 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 என்ன காப்பாத்துங்க. போ சத்யா, கல்யாணத்துக்கு அப்புறம் என்னென்ன பண்ண போறியோ தெரியல. நீ ரொம்ப கெட்ட பையன். ப்ளீஸ் சத்யா, நான் போகணும். வீட்ல ஏற்கனவே ப்ராப்ளம் தெரியும்ல. நான் கிளம்புறேன். ப்ளீஸ் கொஞ்ச நேரம் இரு, போலாம். என் செல்லும்ல, வரட்டுமா? கஸ்தூரி, நீ பொத்தி வளர்த்திய இந்த குழந்தை அது இப்ப என் கையில. நீ என்ன பண்ற? உன் புள்ள உசுறு வேணும்னா உன் உசுரை கொடுத்துட்டு உன் புள்ள உசுரை காப்பாத்திக்குமா? அதேதான். கொண்டாட மாடசாமிய. என்ன தைரியம் இருந்தா என் நண்பனை கொண்டிருப்ப. என் உப்ப தின்னுட்டு எனக்கா துரோகம் பண்ற? உப்ப தின்னவன் தண்ணி குடிச்சாகணும். என்னடா என்கிட்ட தத்துவம் சொல்ற? பின்ன என்னையா நண்பனை கொண்டா சொல்றிய? என்ன பண்ண தெரியுமா அந்த ராஜதுரை? என் பொண்டாட்டிய கற்பழிச்சு கொலை பண்ணி என் குடும்பத்தையே நாசம் பண்ணிட்டான். அதனாலதான் அவனை நடு ரோட்ல பீஸ் ஆக்கி வலிச்சு வாத்து போக வச்சேன். அதுக்காக தான் பண்ணேன். சொல்லு, உன் கூட இந்த பாவத்துக்கு அதையும் செய்ய சொல்லு. வெட்டியா இவன் கதை அப்புறம் பார்க்கலாம். இவனை போய் குடல்ல போடுறா. வாடியம்மா வா வா வா. காலேஜுக்கு நேரங்காலத்தோட போறியோ இல்லையோ, உள்ளே காப்பாத்துறதுக்கு கரெக்டா பஞ்சுவாலிட்டியோட வந்துட்டியடி. பிரின்சிபால் ஆச்சா? வா. எப்படி ஆட்ட கடிச்சு மாட்ட கடிச்சு கடைசியில கோட்டச்சாமிய கடிக்க வந்திருக்க. கோட்டசாமி, ஜெயிலுக்கு போயிட்டு வந்தோம், இன்னுமா நீ திருந்தல? எப்படி நான் திருந்துவேன்? ஏற்கனவே எங்க அப்பா மைக்கு சொத்த பத்தாலும் புடுங்கினது பத்தாதா? இப்போ உன் புள்ளைய விட்டு என் பொண்ண மயக்கலான்னு பாக்குறியா? அது நடக்காதடி. நடக்கும். முதல்ல கத்திய கீழே போட்டுட்டு மனுஷனா மாறப்பாரு. அம்மா போயிடுங்க. என்னது மனுஷனா மாறணுமா? அதுக்கு ஒரு வேலை இருக்கு. அது நீதான். கொஞ்சம் கூட உன் உயிர் மேல உனக்கு பயம் இல்ல? ஓங்க நில்ல, வெட்டிட வேண்டியதானே? ஒரே போடு போட்டா பொட்டு போயிடுவேன். கொஞ்சம் கொஞ்சமா நீ அவமானப்பட்டு சாவனண்டி.
மாதிரி ஆளு இருக்க கூடாதுடா. சத்யா, அவனுடைய கோபம் தான் அவனுடைய வாழ்க்கையை கெடுத்திருக்கு. அந்த கோபம் உனக்கும் வர வேண்டாம். உசுறு எடுத்துருவேன்னு சொன்னியே, இப்போ உன்னுடைய உசுறு அவன் கையில. நான் ஒரு வார்த்தை சொன்னேன், நீ இந்த உலகத்திலேயே இருக்க மாட்ட. அப்படி செஞ்சா உனக்கும் எனக்கும் என்ன வித்தியாசம்? சத்யா, வாடா. திங்கிற கையால என்ன கழுவ வச்சுட்டியா? சத்யா, அப்பா, அப்பா, சந்தியா, அழாத அழாத. சத்யா, இங்க ரெண்டு பேரும் பெரிய குழந்தைப்பா. கஸ்தூரியம்மா, கோட்டசாமி, உனக்கு ஒண்ணும் ஆகாது, தைரியமா இரு. நான் பண்ண பாவத்துக்கு தண்டனை அனுபவிச்சுட்டேன். கஸ்தூரியம்மா, இனிமேல் உங்களுக்கு எல்லாமே நீங்க தான்.